இது மாதிரி ஒரு விளம்பரம் அடிச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களா? இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இதுல போட்டிருக்குது. அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் இருக்காரு. இப்பதான் மக்களை எண்ணி பார்த்திருக்காரு. 4 வருஷமா மக்களை பற்றி கவலைப்படல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை அடிச்சு வீடு வீடா வந்து அந்த அதிகாரிகள் உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு மனுவா வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை தீர்வு காணுகிறான். இது நடக்குமா? இதுல முதலமைச்சரே தெரிவிக்கிறாரு 46 பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கொண்டார். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலமாக இந்த 46 பிரச்சனை இருந்தும் தெரியாமல் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆள வேண்டுமா? பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இப்பதான் 4 வருஷம் கழிச்சு மக்களுக்கு பிரச்சனை இருப்பதுன்னு தெரிஞ்சிருக்கிறார் முதலமைச்சர். ஆக மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இப்படி மக்களுக்கு ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு வீட்டுமனை இருந்தாலும் சரி, வீட்டுமனை இல்லாவிட்டாலும் சரி, அந்த ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தால் வீட்டுமனை இருந்தும் வீடு இல்லாமல் இருந்தா அவளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்கிறார். அவர் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த விலையெல்லாம் வேஷ்டி சேலை கொடுக்க வேணும். அது முறையா கொடுத்தாங்களா? இல்ல. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன். இப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிட்ட திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக மக்களுக்கு வழங்கவில்லை என்று நான் அழுத்தம் கொடுத்தேன். அதுக்கு பிறகும் அவள் சரியான நடவடிக்கை எடுக்கல. ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் சேலை கொடுத்தா ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கறதில்ல, பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு நடைபெற்றிருந்தால் மக்கள் துணையோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே ஊழல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த திட்டம் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்திலையும் ஊழல் செய்தால் அந்த ஏழைகள் எங்கே போவார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு நடைபெற்றிருந்தால் அதை அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் விசாரிக்கப்பட்டு முறைகேடு நடந்தால் சட்ட நிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அதே போல திருமண உதவி திட்டம் இந்த ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் அண்ணா திமுக ஆட்சியில வழங்கப்பட்டது. தாலிக்கு தன்னா 1 சவரன் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியுடன் இந்த திட்டம் தொடரும். அதோட அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்புரிகின்ற மணப்பெண் மணமகன் 2 பேருக்கும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டி, மணமகளுக்கு அற்புதமான பட்டுச்சேலை வழங்கப்படும். திருமண உதவி திட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்தில் இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றிருக்கிறோம். எதற்காக சொல்லி சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த திட்டமும் எந்த தொகுதிக்கும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பொய்யை அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது என்னென்ன திட்டங்களை கொண்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டையை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தது அண்ணா திமுக அரசாங்கம். ராணிப்பேட்டை மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் உருவாக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். மேல் விசாரத்தில் ரூபாய் 27 கோடி மதிப்பீட்டில் அந்த நகராட்சி பகுதியில் உள்ள மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த அரசு அண்ணா திமுக அரசு. ராணிப்பேட்டை உள்ள
சீனிவாசன்பேட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 15 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. வாலாஜா மாவட்ட தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் புறநோயால் பிரிவு 100 படுக்கைகள் கொண்ட உள்நோயால் பிரிவு கட்டி கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை புதிய மாவட்டத்திற்கு ரூ. 12 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் கட்டப்பட்டது. ராணிப்பேட்டை சிப்காட் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை சிப்காட்டில் phase 3 அதில் 599 ஏக்கர் நிலத்தில் 53 தொழிற்சாலைகள் தான் இதுவரை அறிவிக்கப்படுகின்றது. தற்போது சுமார் 35 தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். அம்மா ஆட்சி அமைந்தவுடனே மீதமுள்ள அந்த காலி இடத்துல தொழிற்சாலை வந்து நம்முடைய இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் ராணிப்பேட்டை நகரத்திலும் சரி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிற்கின்ற சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.